குரு வணக்கம். குருவே துணை. நம்ம ஒரு முறை வார்ம் அப் பயிற்சியை பார்த்துட்டு நம்ம இப்ப வளர்பிறையில வலது சுவாசத்துல எப்படி நம்ம பயிற்சி பண்றோங்கிறத ஒரே ஒரு முறை நான் வந்து எல்லாருக்கும் காட்டிடுறேன். இங்க உள்ள எல்லாரும் வந்து பயிற்சி செய்றீங்க இல்லையா? ஸோ நம்ம வளர்பிறையில இருக்கிறதுனால இப்ப வந்து வலது சுவாசத்துல உங்களுக்கு சுவாசம் போகுதா, வலது நாசியில சுவாசம் போகுதாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. வலது நாசியில சுவாசம் போகுதான்னு பார்த்துட்டு நம்ம பயிற்சி ஆரம்பிக்கணும். முதல்ல வந்து முக்கியமா நம்ம சொன்னது நம்மளுடைய நகங்களை வந்து எடுத்து கையை சுத்தமா வச்சுக்கணும், நகங்களை கட் பண்ணி. அதே மாதிரி கால் வந்து தரையில படாம உட்காரணும். முதல்ல செய்யக்கூடிய நம்மளுடைய வார்ம் அப் எக்ஸசைஸ்ல முதல்ல வந்து கையை வந்து மூடி திறக்கிறது. இப்படி செய்யும் போது நம்மளோட கையில வந்து பிளட் சர்க்குலேஷன், ரத்த ஓட்டம் நல்லா நடக்குது. மெதுவா செய்யணும். ஒரு 15 முறை, 10ல இருந்து 15 முறை செய்யலாம். ஒரு நாளைக்கு ஒரு 3 தடவை 4 தடவை பிராக்டிஸ் பண்றவங்க ஒரு முறை பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கும் போதும் இந்த வார்ம் அப் எக்ஸசைஸை செய்யும்படி கேட்டுக்கிறோம். இரண்டாவது எக்ஸசைஸ் இப்படி கையை மூடி திறக்கிறது. இது ஒரு 10ல இருந்து 15 முறை செய்யலாம். இதை செய்யும் போது நம்ம கைகளையே பார்த்து செய்யும் போது அந்த ஃபோக்கஸ் வந்து நம்மளுடைய எண்ணங்கள் வந்து அங்க குவியறது கையில. மூன்றாவது இப்படி கையை கோர்த்துக்கிட்டு மின்காந்த சக்தியை வந்து தூண்டுறது. இதை நம்ம ஒரு தடவையும் செய்து நம்ம பயிற்சி ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு ஒரு நல்ல எஃபெக்ட் கிடைக்கிறது. ஏன்னா அந்த நாடி நரம்புகள் வந்து எவ்வளவு மெலியது அப்படின்னு சொன்னாங்க. அதனால வந்து நம்ம ரொம்ப நிதானமா பொறுமையா இதை வந்து கேர்ஃபுல்லா நம்ம வந்து செய்யணும். அப்படி செய்யும் போது நம்மளுக்கு மேக்சிமம் பெனிஃபிட் கிடைக்கும். இப்ப வந்து பயிற்சி எப்படி செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது வலது சுவாசம் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம வலது கையை வந்து நல்லா விரிச்சு வச்சுக்கணும். இடது கை நடு விரலால நம்ம வந்து எனர்ஜியை வந்து கொடுக்க போறோம். அந்த இடது கை நடுவிரல் மெதுவா எடுத்துட்டு வந்து, தடார்னு கொண்டு வந்து தொடக்கூடாது, மெதுவா எடுத்துட்டு வந்து நம்மளுடைய இண்டெக்ஸ் ஃபிங்கர் ஆள்காட்டி விரல்ல நுனியோட நுனி மெதுவா தொடணும். ரொம்ப அழுத்தி தொட வேண்டாம். மெதுவா ஆள்காட்டி விரல் நுனிய வந்து இடது கை நடுவிரலால மெதுவா தொடணும். இது வந்து வளர்பிறை காலம். நம்ம இந்த மாதிரி இண்டெக்ஸ் ஃபிங்கரை தொடும்போது நம்ம மனதுக்கான தூய்மையை செய்யறோம். முதல்ல வந்து நம்ம மனதுக்கான தூய்மையில ஏன் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு நேத்தி மாதாஜி கூட கேட்டாங்க. அது இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னாக்க, நம்ம மனசு விரலை தொடும்போது நம்மளுக்கு வந்து அதுல வந்து மாற்றங்கள் நமக்கு ஈஸியா புரியும். இப்ப வந்து நம்ம மனதுல வந்து எப்படி யோசிக்கிறோம், ஏன்னா நம்ம வந்து மனதோட தான் வந்து க்ளோஸா இருக்கோம். அதுல வந்து என்ன மாற்றங்கள் தெரியுது, நமக்கு கோபம் வந்து குறையுதா, நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு எப்படி ரியாக்ட் பண்றோம், நம்மளால வந்து ஒரு டெசிஷனை நல்லா எடுக்க முடியுதா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்மளுக்கு இந்த பயிற்சி செய்ய செய்ய கொஞ்சம் கொஞ்சமா புலன்படும். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு அந்த வித்தியாசங்கள் தெரியும் போது நமக்கு இன்னும் வந்து ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து செய்யறதுனால நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு மாற்றங்கள் தெரியுது அப்படின்னு மோட்டிவேஷன் கிடைக்கும் போது நம்ம இன்னும் கண்டினியூ பண்ணி செய்வோம். ஸோ இப்போ மேடம் சொன்ன மாதிரி அது வந்து ஒரு விரலையும் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் எல்லாத்தையும் ஒன்னொன்னுத்தையும் வந்து நம்ம ஒன்னொன்னா தூய்மைப்படுத்தி கொண்டு வரும்போதுதான் கடைசியில வந்து அந்த அலைன்மெண்ட் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகுது. ஸோ அதனாலதான் நம்ம மனசுல ஆரம்பிக்கிறோம். சாப்பிட்ட பிறகு ஒரு மணி நேரம் டைம் விட்டுட்டு செய்யறது நல்லதுயா. பர்டிகுலர்லி நம்ம ஹெவியா ஃபுட் எடுக்கும்போது 1 மணி நேரம் கழிச்சு செய்யறது நல்லது. சாப்பிட்ட உடனே செய்ய வேண்டாம். அதுலயே வந்து சுகர், அதாவது டயபெட்டிஸ்க்காக நம்ம தேய்பிரையில செய்யும் போது மட்டும் சாப்பிட்ட உடனே செய்யலாம். மிச்சம் எல்லா நேரங்கள்லயும் நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு மணி நேரம் விட்டுட்டு செய்யறது நல்லது.
தேய்பிரையில டயபெட்டிஸ் அதாவது ரிங் ஃபிங்கர் செய்யறவங்க மட்டும் சாப்பிட்ட உடனே செய்யலாம். ஏன்னா சாப்பிட்ட உடனே தான் நம்மளோட சுகர் ஹைக் ஆகும். சோ அந்த நேரத்துல வந்து இந்த பயிற்சியை செய்தா நல்லது. ஐயா சொல்லுங்க. அம்மா வணக்கங்கம்மா. வணக்கம். அதாவது இப்ப நம்ம முத்திரை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னுக்கு நம்ம இப்ப சாப்பிட போறோம். அதுவும் 1 hour முன்னுக்கு நம்ம சாப்பிடணுமா இல்ல முன்னாடி எப்பனாலும் செய்யலாம். முடிச்சிட்டு நீங்க உடனே சாப்பிடலாம். சாப்பிடலாம். ஆமா, உடனே சாப்பிடலாம். ஓகே ஓகே ஓகேங்கம்மா, தேங்க்ஸ். ராவணன் எம் அப்படின்ற ஐடியில ஜாயின் ஆகிக்கிற சார். லைன் இருக்கீங்களா? எஸ் சார், குட் ஈவினிங் சார். வணக்கம். வணக்கம். பயிற்சி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கீங்க? செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். இப்ப வளர்பிறையில வலது பக்கம் பயிற்சி செய்றீங்களா? ஆமா செய்யறேன். கையை மாத்திட்டேன். எத்தனை நேரம் செய்றீங்க? காலைல ஒரு 10 நிமிஷம், மாலை ஒரு 10 நிமிஷம். இப்ப வந்து நம்ம பயிற்சி செய்ய ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 15 நாட்கள் ஆயிடுச்சு ஐயா. ஆமா ஆமா. அதனால வந்து நீங்க வந்து டைமை இன்க்ரீஸ் பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமா. சரி சரி. ஏன்னா நீங்க 48 நிமிடங்கள் 2 நாழிகை செய்யும் போதுதான் உங்களுக்கு அந்த பலன் நல்லா தெரிய ஆரம்பிக்கும் ஐயா. முதல்ல நாங்க 10 நிமிடம்னு சொன்னது வந்து முக்கியமா அந்த உடல் உஷ்ணம், அதுக்கு வந்து நம்ம உடம்பு பழகணும் அப்படிங்கறதுக்காக சொன்னோம். இப்ப நீங்க வந்து 10-15 நாட்களா பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த டைமை இன்க்ரீஸ் பண்ணணும். உடனே 48 ஆக்க வேண்டாம். 10 வந்து 20 நிமிடமா ஆக்கி 30 நிமிடமா ஆக்கி அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அடுத்த 4 நாட்கள்ல வந்து நீங்க 48 நிமிடமா ஆக்கணும். அந்த மாதிரி ஒரு 2 நாழிகை பயிற்சி செய்யும் போதுதான் நம்மளுக்கு நிறைய வித்தியாசங்கள் நம்மளாலேயே உணர முடியும். சரிங்க. கொஞ்சம் டைம் ஃபேக்டர் தான். எல்லாரும் வந்து 48 நிமிடங்கள் செய்யும்படி இனிமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணி 48 நிமிடம் செய்யும்படி கேட்டுக்கிறேன். சொல்லுங்கய்யா. சரிங்கம்மா. கிருஷ்ணவேணி 077 அப்படிங்கிற ஐடியில ஜாயின் ஆயிருக்கிற மாதிரி இருக்கீங்களா? வணக்கம்மா. வணக்கம் ஐயா. நான் இன்னைக்குதான் முதல்ல ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க பேசுறதெல்லாம் வந்து நான் ஒரு புத்தகத்துல எழுதிட்டு இருக்கேன். எனக்கு எந்த அனுபவம் ஒன்றும் ஆரம்பிக்கல, எதுவுமே செய்யல. இன்னைக்குதான் ஆரம்பிச்சிருக்கீங்களா? இன்னைக்குதான் சேர்ந்திருக்கீங்களா? ஆமா, இன்னைக்குதான் சேர்ந்திருக்கேம்மா. நம்ம இதுக்கு முன்னாடி நடத்திய பாடங்கள்லாம் வந்து வீடியோவா கொடுத்திருக்கோம். பார்த்தேன். அது எல்லாமே பார்த்துட்டு நீங்க பயிற்சியை தொடங்க ஆரம்பிங்க ஐயா. சரிம்மா. உங்களுக்கு சுவாசம் பாக்குறது ட்ரை பண்ணீங்களா? சுவாசம் பார்க்க வருதா? வருதுமா. அதாவது இன்னைக்கு இந்த வளர்பிறையில வந்து எந்த விரல் பயிக்கணும், எந்த விரலுக்கு என்னென்ன இதுன்னு எனக்கு புரியல. அதனாலதான் நான் இன்னைக்கு கேட்டுக்கிட்டு எல்லாத்தையும் செய்யலான் இருக்கேன். வளர்பிறை காலத்துல இப்ப நம்ம வந்து என்ன சொல்றோம்னாக்க வலது கையில வந்து ஆள்காட்டி விரலை தொடணும் அப்படின்னு சொல்றோம். அது மனதை குறிக்கிறது. இடது கை நடுவிரலால வலது கை ஆள்காட்டி விரலை தொடணும். இதுதான் என் பயிற்சி. சரிங்களாமா? சரியா இருக்குயா. பயிற்சியை நீங்க மடி மேல வச்சு செய்யலாம். கையை அப்படியே வச்சுக்கணுங்கிற அவசியம் இல்ல. நீங்க நல்லா கம்ஃபர்டபுளா உட்கார்ந்து மடி மேல வச்சு செய்யணும். உங்களுடைய கால் தரையில படக்கூடாது. சரிம்மா. உட்கார்ந்து செய்யுங்க ஐயா. கால் வந்து தரையில படக்கூடாது. கீழே ஒரு நல்ல விரிப்பை போட்டுக்குங்க. போட்டுக்கிட்டு கை நகத்தெல்லாம் சுத்தமா கட் பண்ணிட்டு பயிற்சியை செய்ய ஆரம்பிக்கலாம். நீங்க ப்ரிலிமினரி எக்ஸசைஸ் ஒரு இடம் செஞ்சு காட்ட சொல்லுங்க மேடம். ப்ரிலிமினரியை பண்ணிட்டு தான் பண்ணணும். ப்ரிலிமினரி ஒரு இடம் செஞ்சு காட்டட்டும் அவர். அதுல வார்ம் அப் எக்ஸசைஸ் நம்ம இப்ப சொன்னோம் இல்லையா? எப்படி முதல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வார்ம் அப் எக்ஸசைஸ் எப்படி செய்யணும்னு சொன்னோம் இல்லையா? முதல்ல வந்து கைகளை மூடி திறக்கிறது. இது வந்து ஒரு 10 முறை செய்யலாம். மெதுவா செய்யணும். இரண்டாவது இப்படி கைய கோர்த்துங்க. இப்படி வச்சுட்டு மூடி திறக்கிறது. அப்படிதான்.
ஒரு சரி 10 முறை. இது வந்து மின்காந்த சக்தியை தூண்டும். நிதானமா சரி ஒரு 10 முறை செய்யணும். மெதுவா செய்யலாம். சரி 3வது இப்படி கைய கோத்துக்கிட்டு இந்த சரி 3ம் தான் நம்ம முதல்ல செய்து விட்டு அதுக்கப்புறம் பயிற்சியை தொடங்கணும் ஐயா. சரிம்மா சரிம்மா ஒரு தடவை நீங்க பயிற்சியை தொடங்கும் போது இந்த 3 எக்ஸசைஸ் உங்களுக்கு 1 நிமிடம் தான் எடுக்கும். இந்த வார்ம் சரிம்மா அப் எக்ஸசைஸ் செஞ்சுட்டு நீங்க பயிற்சியை செஞ்சீங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும். சரிம்மா சரிம்மா ரொம்ப நன்றிம்மா. நன்றி ஐயா. நன்றி. நன்றி நன்றி. நன்றி ஐயா. ஜீவன் ஜோதி அப்படிங்கிற ஐடியில ஜாயின் ஆயிருக்கிறவங்க லைன்ல இருக்கீங்களா? வணக்கம். வணக்கம். நான் வந்து இந்த முத்திரை எல்லாம் செஞ்சுட்டு வரேன். தேய்பிரையில செஞ்சேன். இப்போ வளர்ப்பிரையில ஆரம்பிச்சுட்டேன். எப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி தேய்பிரையில எந்த விரல் செய்தீங்கய்யா? தேய்பிரையில வந்து நான் ரிங் ஃபிங்கரும் இண்டெக்ஸ் ஃபிங்கரும் செஞ்சேன். உங்களுக்கு வந்து என்ன உபாதை இருக்கு? ஆக்சுவலி எனக்கு வந்து ப்ரெஷர் எப்போதும் கொஞ்சம் லோவா இருக்கும். ஓகே. ஸோ நான் வந்து ரிங் ஃபிங்கரை செய்யும் போது எனக்கு கொஞ்சம் தலை கனமாக இருந்துச்சு, தலை வலி மாதிரி அடிக்கடி வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதனால அந்த ரிங் ஃபிங்கரை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு இண்டெக்ஸ் ஃபிங்கர் மட்டும் செஞ்சுட்டு இருந்தேன். கொஞ்சம் தெளிவாக இருந்துச்சு, கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருந்துச்சு, அந்த சோர்வெல்லாம் கொஞ்சம் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் என்ன அந்த 2 ஃபிங்கர் செய்யும் போது புரியும் அந்த உஷ்ணம் நிறையா இருந்துச்சு, உடம்பு ஹீட் ரொம்ப இருந்துச்சு. அதாவது நம்ம வந்து 2 ஃபிங்கர் அந்த மாதிரி மாத்தி மாத்தி செய்யறது அது கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுயா. என்ன பிரச்சனைக்காக செய்யறோங்கிறது நம்ம இங்க என்ன சொல்றோங்கிறத கேட்டுக்கிட்டு செய்யறது நல்லது. நீங்க திருத்திக்கிட்டீங்க. அதாவது நீங்க ஆள்காட்டி விரல் செய்ய ஆரம்பிச்ச பிறகு உங்களுக்கு பிரஷர் வந்து கொஞ்சம் பேலன்ஸ் வந்து உணர்ச்சி, அதாவது இந்த தச வாயுக்கள் பத்தி பெருசா சொன்னாங்க இல்லையா, அந்த தச வாயுக்களும் வந்து கொஞ்சமா சரியாயி உங்களுக்கு புத்துணர்ச்சி கிடைச்சு உங்களுக்கு நீங்க செய்த அந்த சில நாட்கள்லயே உங்களுக்கு வந்து வித்தியாசம் தெரியுது. அதனால இடது பக்கம் நீங்க அடுத்து தேய்பிரை வரும்போது ஆள்காட்டி விரல் மட்டும் செய்யுங்க. அது மட்டும் செய்யுங்க. ஏன்னா லோ பிபி இருக்கிறவங்க அந்த ஆள்காட்டி விரல் செய்தா வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். அதுக்கு வந்து மருந்து இதுல அலோபதியில எந்த குணமும் இல்ல லோ பிபிக்கு. அதனால வந்து இந்த முத்திரை செய்யறதுனால வந்து உங்களுக்கு அதுல நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும் ஐயா. அது செய்யுங்க. இப்ப வளர்பிறை காலத்துல எந்த விரலை தொடுறீங்க? இண்டெக்ஸ் ஃபிங்கர் தான் தொடுறேன். உங்களுடைய அனுபவங்கள் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இது தவிர, நீங்க சொன்னது தவிர. அனுபவம்னா அதான் அந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர் தொடும் போது எனக்கு கொஞ்சம் வித்தியாசம்லாம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. எனக்கு வந்து இப்போதும் கொஞ்சம் எனக்கு வந்து டயபெட்டிக்ஸ் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் ப்ரெஷர் கொஞ்சம் எப்போதும் கொஞ்சம் லோவாக தான் இருக்கும். இப்ப உங்க ஏஜ் தெரிஞ்சுக்கலாமா? 67. வேலை எதுவும் செய்யறீங்களா? எஸ், இப்ப பார்ட் டைமும் கொஞ்சம் ரிட்டையர் பண்ணிட்டேன். ஆனா பார்ட் டைம்ல கொஞ்சம் டிரைவிங்லாம் செஞ்சுட்டு இருக்கிறேன். வீட்டுல சும்மா உட்காந்துட்டு இருக்க கூடாது அப்படின்னு மூவ் அபவுட் பண்றதுக்கு கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். சரிங்க. ஏதோ ஒண்ணு கேட்க வந்தீங்க. அந்த உடல் உஷ்ணம் வந்து அது செய்ய செய்ய கொஞ்சம் நார்மல் ஆயிருமா, இல்லைன்னா நம்ம இது வேற ஏதாச்சும் செய்யணுமா? இப்ப எவ்வளவு நிமிடங்கள் செய்றீங்க? ஒரு 15 மினிட்ஸ் 15 நிமிஷம் செய்யறேன். உடல் உஷ்ணம் நார்மல் ஆயிடும்யா. இப்ப உங்களால வந்து பொறுக்க முடியற அளவுக்கு இருக்கு இல்லையா? ஆமா, பொறுக்க முடியற அளவுக்கு இருக்கு. அதான், அதனால நீங்க 15 நிமிஷம் செய்யலாம். இன்னும் கொஞ்சம் ஒரு 2 நாள் கழிச்சு ஒரு 20 நிமிடம் செஞ்சு பாருங்க. சரி, கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணலாம். அந்த உஷ்ணம் கண்டிப்பா தானா சரியாகும். இப்ப அம்மா சொன்ன மாதிரி அந்த உஷ்ணத்துக்கு வந்து இங்க உடல் வந்து எங்களுக்கெல்லாம் பழகிட்டதுனால நாங்கெல்லாம் கிட்டத்தட்ட 1.5-2 மணி நேரம் எங்களால செய்ய முடியுது. இப்போ நாங்க வந்து 7 மாதங்களா செஞ்சுட்டு இருக்கோம். அதனால வந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ண கண்டிப்பா அது செட் ஆகும்யா. அதனால வந்து எந்த பயமும் வேண்டாம், தாராளமா செய்யலாம். சரி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி மேம். அவருக்கு வந்து ஆரம்பத்துல வந்து இது இருந்தது, அதிகமான டயர்ட்னஸ் இருந்தது இந்த விரல்கள் செய்யும் போது. அப்ப அது அதிகமா அவர் தூங்க ஆரம்பிச்சிட்டாரு நினைக்கிறேன், வேற சொன்னாரு என்கிட்ட.
ஸோ ஆனா இண்டெக்ஸ் ஃபிங்கர்ல செஞ்சா அந்த இது கிடையாது. ரிங் ஃபிங்கர்ல செஞ்சா இந்த எஃபெக்ட் மாதிரி இருக்கு. அதிகமான தூக்கம், சோர்வு இதெல்லாம் இருந்தது. அவ்வளவுதாங்க. இப்ப உங்களுக்கு தூக்கம் இல்லாம கொஞ்சம் செய்ய முடியுதாயா 15 நிமிஷம்? செய்ய முடியுது. ரொம்ப சந்தோஷம். அப்படியே செஞ்சுட்டு வாங்க. அதுதான் இப்ப கரெக்டா உங்களுக்கு சரியா வருது. அதையே செஞ்சுட்டு வாங்க. சரி, நன்றி. ரொம்ப நன்றி. நன்றி ஐயா. இன்னும் வேற யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்குங்களா? வணக்கம்மா. வணக்கம். மன்னிக்கணும் கொஞ்சம் தாமதமாச்சு. இன்னும் நான் பயிற்சி நீங்க சொன்னதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேம்மா. பட் இன்னும் முழுமையா அதுல ஈடுபடல. காரணமா எனக்கு அந்த சைனஸ் பிரச்சனை இருக்கு. இந்த சுவாசம் வெளியா வருது, உள்ளுக்கு இழுக்கிறது ரொம்ப எனக்கு கொஞ்சம் அது கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. இப்ப மருந்து மெடிசன் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அது முடிஞ்சுதாம்மா நான் ஆரம்பிக்கணும். ஆனா அம்மா சொல்றதெல்லாம் நான் கணக்கா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். உங்களால சுவாசத்தை கவனிக்க முடியுமா? இப்பமா சுவாசத்துக்கு 2 மூக்கும் அடைப்பு இருக்குமா. நார்மலா அந்த வாயில மூச்சு விடுது அந்த மாதிரிதான். இப்போ கொஞ்ச நாளா கொஞ்ச நாள் ஒரு வருஷம் கூட எனக்கு சைனஸ் பிரச்சனை. இப்ப ஒரு 6 மாசம் இருக்குமா, 6 மாசத்துக்கு இருக்காது இந்த பிரச்சனை எனக்கு. பட் இப்ப என்னன்னா கணக்கா எல்லாம் ஃபாலோ பண்ற விஷயங்கள் என்னன்னா அந்த பயிற்சியில முழுமையா ஈடுபட முடியாம இருக்குமா. நீங்க உங்களுடைய சுவாசத்தை கவனிச்சுக்கிட்டே இருங்க. சரிங்கம்மா. எந்த பக்கம் சுவாசம் போகுதுன்னு உங்களுக்கு தெரியுதோ அந்த டைமை நோட் பண்ணி அந்த சுவாசத்தை எழுதுங்க. அது அன்னைக்கு ஒரு தடவை சரியான சுவாச வழி அனுச்சுமா. நான் முறையா அந்த பயிற்சி ஈடுபடுறப்ப என்னன்னா கொட்டாவி அதிகமா வருது. அது கொஞ்சம் உங்க உடம்பு பழகணும் ஐயா. சரி. அதனாலதான் அந்த மாதிரி வருது. இப்ப முன்னாடி சொன்னவங்க கூட சொன்னாங்க இல்லையா, தூக்கம் அதிகமா வந்ததுன்னு சொன்னாங்க. ஆமாங்கம்மா. அதனால எப்பொழுதுமே மூக்கடைப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். நீங்க காலையில கொஞ்சம் சீக்கிரம் எழுந்து அதே மாதிரி நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சுவாசத்தை எவ்ரி half an hour கவனிச்சுக்கிட்டே இருங்க. சரிங்கம்மா. மேடம் நாடி சுத்தி பண்ண சொல்லுங்களேன். கொஞ்சம் அவரை நாடி சுத்தி கிராஜுவலா யூஸ் பண்ண சொல்லுங்க. உங்களுக்கு எப்ப சுவாசம் கிடைக்குதுங்கிறத எழுதுங்க. எந்த பக்கம் சுவாசம் கிடைக்குதுங்கிறத முதல்ல எழுதுங்க. பயிற்சி நம்ம செய்யலாம், பட் முதல்ல சுவாசம் எந்த பக்கம் கிடைக்குதுங்கிறத எழுதுங்க. இடது சுவாசம் கிடைக்குதா, வலது கிடைக்குதா, என்ன டைம் கிடைக்கிறதுன்னு டெய்லி half an hour ஒரு தடவை நோட் பண்ணி எழுதுங்க. இரண்டாவது, நம்ம நாடி சுத்தி செய்யலாம். அதாவது இடது பக்கம் மூச்சு எடுத்து வலது பக்கம் விடுறது, வலது பக்கம் மூச்சு எடுத்து இடது பக்கம் விடுறது. இது ஒரு சைக்கிள். இந்த மாதிரி ஒரு 5 சைக்கிள் நீங்க நாடி சுத்தியும் செய்ய பழகுங்க. கண்டிப்பாமா ஃபாலோ பண்றேமா. அது செய்யும் போது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த இது நாடி இது எப்படி போகுதுங்கிறது உங்களால கண்டுபிடிக்க முடியும். சுவாசம் எப்படி போகுதுங்கிறத கண்டுபிடிக்க முடியும். நீங்க சொல்லுங்க, அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. நம்ம குரூப்பை கண்டினியூ பண்ணி தான் வச்சிருப்போம். குரூப்ல நீங்க உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ பகிர்ந்துக்கோங்க. நீங்க எழுதலாம், வாய்ஸ் நோட்டா கொடுக்கலாம். அதனால எல்லாருமே உங்களோட பயிற்சியை கண்டினியூஸா கரெக்டா செய்து கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணி 48 நிமிடங்கள் ரீச் பண்ணி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ நீங்க குரூப்ல போடணும். நீங்க இங்க இருக்கிற இந்த 25-30 பேர் நீங்க உங்களுடைய எக்ஸ்பீரியன்சஸ் எப்படி சொல்றீங்கிறத பொறுத்துதான் நம்ம அந்த குரூப்பை கண்டினியூ பண்ணி நடத்துவோம். ஏன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா இது ஒருத்தருக்கும் கிடைக்காத முக்கியமான பயிற்சி இன்னைக்கு அந்த பெரிய சித்தர்களோட பிளெஸிங்னால நம்ம எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு. இத ரொம்ப முக்கியமா எடுத்து தினம் பயிற்சி செய்து 48 நிமிடங்களுக்கு குறையாம பயிற்சி செய்து நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ அந்த குரூப்ல பகிரணும்னு கேட்டுக்கிறேன். கண்டிப்பாங்கம்மா. கண்டிப்பா சரி. நன்றிங்க. இன்னும் வேற யாராவது எதுவும் கேட்கணுமா? வணக்கம்மா. வணக்கம். இப்பொழுது நம்ம அந்த பயிற்சி காலையிலயும் மாலையிலயும் செய்யறோம்ல, அந்த பயிற்சி செய்யும் பொழுது இப்ப நம்ம கால் தரையில படக்கூடாது. ஏதாவது காப்பட் போட்டு உட்காந்துக்கணும். சமணம் போட்டு உட்காரலாம், இல்ல சாதாரணமாவும் உட்காந்துக்கலாம். ஆனா இப்ப செய்யும் பொழுது ஏதாவது இப்ப நம்ம மற்றவர் கூட பேசுறோம், உரையாடுறோம். அது வச்சுக்கிட்டே நம்ம உரையாடலாமா? செய்யலாமா? இதான் மேடம் சொன்னபடி இந்த பயிற்சியில நீங்க மனதை உத்து கவனிக்கணும், இல்ல ஏதாவது ஒரு பொருளை உத்து கவனிக்கணும், தம் பிடிச்சு செய்யணும், அந்த மாதிரி எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது.
அதனால நீங்க அடுத்தவங்களோட பேசிக்கிட்டு செய்யலாம். ஆனா நான் சொல்றது என்னன்னா, நீங்க முதல்ல அந்த பயிற்சி செய்து அந்த உடல் பழகுற வரைக்கும், தன்னிச்சையா அந்த பயிற்சி செய்ய வர வரைக்கும், அந்த 48 நிமிடங்கள் நீங்க ரீச் பண்ற வரைக்கும் கொஞ்சம் உங்க இத கவனிச்சீங்கன்னா, என்ன மாற்றங்கள் என்ன மாதிரி இது ஆகுதுங்கிறது கொஞ்சம் புரியும். அதனால அந்த ஃபோக்கஸ் பண்ணி செய்ய சொல்லி அதனாலதான் கேக்குறோம். கொஞ்சம் கொஞ்சமா அது ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு அது நல்லா பழகினதுக்கு அப்புறம் உடம்பு நல்லா அது செட் ஆனதுக்கு அப்புறம் அந்த மாதிரி செய்யறதுல தப்பு இல்லம்மா. அதனால ஒண்ணும் தப்பு இல்ல. அந்த பொசிஷன் விலகாம கரெக்டா இருக்காங்கறத மட்டும் கவனிச்சுங்க. சரிம்மா, தேங்க்ஸ். வேற எதுவும் கேள்விகள் இருக்கா பயிற்சி சம்பந்தமா? உங்களுக்கு என்ன வயதுமா? எனக்கு 76மா. ஓ, உங்களால வந்து பயிற்சி செய்ய முடியுது? முடியுது. மூச்சு பயிற்சி எல்லாம் பார்த்து கரெக்டா செய்யறேன். காலையில கூட எந்த விரல் பண்றீங்கம்மா? இப்ப வந்து வளர்பிறையினால ஆள்காட்டி விரல் செய்யறேன். அதுக்கு தேய்பிரையிலயும் ஆள்காட்டி விரல் தான் செஞ்சேன். எனக்கு வந்து கேஸ்ட்ரிக் இருக்குன்னு. சரிங்கம்மா, எல்லாமே ரொம்ப கரெக்டா சொல்றீங்க. நீங்க வந்து முடியல அப்படின்னாலும் ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 5-10 நிமிஷமாவது விடாம செஞ்சிருங்க. இன்னைக்கு 30 நிமிஷம் காலையிலயே செஞ்சுட்டேன். 2 தடவையா 15 நிமிஷம். திருப்பி அது வந்து விடாம செய்யும் போதுதான் நமக்கு அதோடைய பலன் கிடைக்கும். விட்டுட்டோம்னா கூட நமக்கு திரும்ப அது முதல்ல இருந்த நிலைக்கு போயிடும். ஏன்னா வந்து அது நல்லா பழகி நம்மளுக்கு அந்த 15 தேய்பிறை அல்லது வளர்பிறை வாரங்கள் செய்யும் போதுதான் நமக்கு அந்த பலன் கிடைக்கும். அதனால வந்து விடாம செய்யுங்க. சரிங்கம்மா. இன்னையோட வந்து நம்ம நேர்காணல் பண்றது வந்து இன்னையோட முடிச்சுக்கிறோம். பட் நீங்க வந்து தொடர்ந்து பயிற்சி செய்யணும். செஞ்சு நம்மளுடைய குரூப்ல உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ பதிவு போடணும். ஓகே, தேங்க்யூ. ரொம்ப தேங்க்ஸ்மா. வணக்கம்மா. வணக்கம். சுப்புலட்சுமி மறுபடியும் பேசுகிறேன். சரிங்கம்மா, நம்ம வந்து இந்த முத்திரையெல்லாம் செய்யும் போது உட்கார்ந்த நிலையில இருக்கணும்னு சொன்னீங்க இல்லைங்களா? இப்ப நான் பெட்டில் காலை நீட்டிய வாடி செய்ய முடியுங்களா? கண்டிப்பா செய்யலாமா. நீங்க நல்லா சாஞ்சுக்கிட்டு காலை நீட்டி உட்கார்ந்து செய்யலாம். நன்றிங்கம்மா. மடி மேல ஒரு தலகாணி வச்சு கையை நல்லா ரெஸ்ட் பண்ணிக்கோங்க. கை வலி இல்லாம இருக்கும். ஓகே, நன்றிங்கம்மா. அதே போல செய்யறேன். அதாவது எல்லாத்துக்கும் ஒண்ணுதான் சொல்லிக்கிடுறோம். நீங்க வந்து உங்களுக்கு எந்த பொசிஷன் வசதியா இருக்கோ பண்ணுங்க. ஏன் படுக்க கூடாதுன்னு சொல்றோம்னா, தூக்கம் வரும் ஆரம்ப காலத்துல. ஏன்னா நாங்களும் அதை அனுபவப்பட்டிருக்கிறோம். அப்போ தூக்கம் வந்த உடனே கை விட்டுரும், நம்ம அப்படியே தூங்கிடுவோம். அதுக்காக தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு உட்கார்ந்து. இல்ல உங்களுக்கு மற்ற உடல் உபாதைகள் இருக்கு, என்னால ரொம்ப நேரம் உட்கார முடியாது, பேக் பெயின் வரும், அப்படிலாம் இருக்குன்னா படுத்து கிடந்து நீங்க தூங்காம உங்களால பண்ண முடியும்னாலும் பண்ணலாம். உங்களுடைய உடல் கண்டிஷனுக்கு தகுந்தபடி எந்த விதத்துலயும் பண்ணலாம். அதனால டிவி பார்த்துட்டு பண்ணலாம், பேசிட்டு பண்ணலாம், என்னன்னாலும் பண்ணலாங்கிறோம். ஆரம்பத்துல அதை ஒரு கவனிக்கணுங்கிறதுக்காக வேண்டி இதை இப்படி பண்ணுங்களேன்னு கேட்கிறோம். அவ்வளவுதான். ஏன்னா இது வந்து நம்ம சக்திய உடல் எங்கும் பரப்புற ஒரே தான். நீங்க வந்து எந்த பொசிஷன்ல இருந்துக்கலாம். அந்த கண்டிஷன் தான். கீழே வந்து தரைய தொடக்கூடாது, நேரடியா மெட்டல்ல படக்கூடாது. அது ஒரு விரிப்பை விரிச்சுக்கிட்டு உங்களுக்கு எந்த சௌரியமான பொசிஷனோ எதுலயும் இருந்து பண்ணலாம். இதுக்கு டவுட் இருந்தாலும் நீங்க கேள்வியை கேட்டுக்கிட்டே இருங்க. நாங்க எத்தனை தடவை நீங்க ஒரே கேள்வியை கேட்டாலும் நாங்க வந்து அதுக்காக சளைக்க மாட்டோம். அதனால ஐயோ கேட்டுட்டு இருக்காங்களேன்னு வருத்தப்பட மாட்டோம். கண்டிப்பா உங்களுக்கு வந்து பதில் கிடைக்கும். நன்றி. இப்போ பேசிட்டு எது வேணாலும் டிவி பார்த்து எங்க பண்ணட்டாலும் முத்திரை பண்றேன்னு சொல்றாங்க. அப்ப அது மாதிரி செய்யும் போது இந்த முத்திரைக்கு பாயிண்ட்ஸ்ல கான்சென்ட்ரேஷன் குறையாதா? குறையவே குறையாது மேடம், குறையவே குறையாது. இதோட இந்த நீங்க மெடிடேஷன் மற்ற எல்லா டெக்னிக்லயும் உங்களுக்கு மனதுதான் வந்து சாதனம். இந்த இதுல பயிற்சியில தொடுறதுதான் சாதனம். தொட்ட உடனே 100% பியூர் பிராணசக்தி உங்க உடலெங்கும் பாஞ்சு போகும். ஆனால் நாங்க சொல்றோம்ல, நீங்க பேசிட்டு பண்ணுங்க, என்னத்த வேணா படம் பார்த்துட்டு பண்ணுங்க. நீங்க ரெகுலரா பண்ண ஆரம்பிக்க உங்க மனசுக்கு அதுல ஈடுபாடே வராது. ஒரு 6 மாசம் கழிச்சு அவங்ககிட்டே கேளுங்க, தன்னாலே அத்தனை இதுவும் விடுபட்டுரும், தானா விலகி போயிடும். இல்ல நான் எதுக்கு கேக்குறேன்னா, இப்ப நம்ம ஒரு அந்த இடத்த நம்ம தொடும் பொழுது அதை கவனிக்கும் போது அதுல ஸ்பந்தனங்களோ அதுல உஷ்ணம் வர்றது அது நம்ம வந்து நமக்கு உடம்புல அதெல்லாம் நம்ம உணர முடியும்.
கான்சென்ட்ரேஷன் அதுல இல்லாத போது உணர முடியுமாங்கிறதுக்கு கேட்டேம்மா. நீங்க உணராட்டாதனால தப்பு இல்லையே. நீங்க அதை ஓகே. கவனிச்சீங்கன்னா ம். உணரலாம் மேடம். அது ஆ உணராட்டாலும் உங்களுக்கு உள்ளுக்குள்ளால சக்தி பரவிக்கிட்டு தான் இருக்கும். இருக்கும். ஓகேம்மா. அதனால உங்களுக்கு இதுக்கு சாதனமே தொடர்றதான ஒழிய மற்றது இல்ல. ம். அதனாலதான் இது வந்து இன்றைய காலகட்டத்துக்கு தகுந்தபடி இருக்கு. சித்தர்கள் வந்து எளிமையாகவும் லகுவா ஃபாலோ பண்றதுக்கும் கொடுத்திருக்காங்க. இது பெரிய கிஃப்ட். ஆனா ஆமாங்கம்மா. நான் சொல்றேன்ல, பண்ண உங்களுக்கு நீங்க டிவி பார்த்துட்டு பேசிட்டுலாம் பண்ணாங்க, கடைசியில நீங்களே ஒதுங்கிருவீங்க. உங்க மனசே ம். அடங்கிரும். எல்லாம் சீரமைக்க ம். மெடிடேஷன்ல என்ன எஃபெக்டோ அதே எஃபெக்ட் கிடைக்கும் மேடம். ஏன்னா எப்படியாவது நீங்க எல்லாரும் பண்ணணும். ஏன்னா நீங்க வந்து பலவிதமான சாதனங்களை பண்ணி உயர் நிலையில இருக்கிறீங்க. எல்லாரும் அந்த இதுக்கு கொண்டு வரணும்னா எடுத்த உடனே இதை கவனிங்கன்னா நிறைய பேர் இது வேற வேலை இல்லைன்னு தூக்கி போட்டு போயிருவாங்க. அதனாலதான் சொல்றோம். ஏன்னா அப்படி பண்ணாது அப்படியா தொடங்குங்க. நாளடைவுல உங்களுக்கு இந்த இது வந்துரும். இந்த லெவலுக்கு வந்துருவாங்க மேடம். ஓகே. அதுக்காக ரொம்ப என்கரேஜ் நன்றிம்மா. வேற ஒண்ணும் இல்ல. அதாவது நம்ம குரூப்ல செய்த பல பேர் வந்து இந்த இப்ப நம்ம மொபைல் இருக்கிறதுனால அதுக்கு ரொம்ப அடிக்டடா இருக்காங்க. அது வந்து அந்த அடிக்ஷன் வந்து எங்களுக்கு இல்லாம நாங்க இப்ப வந்து மொபைல வந்து பாக்குறது இல்ல. அந்த மொபைல் பாக்குற அந்த இது வந்து கம்ப்ளீட்டா அது வந்து ஒரு வாழ்க்கையில ஒரு பெரிய பிரச்சனையா சில பேருக்கு ஆயிருக்கு. அந்த மொபைல்ல வந்து அடிக்ட் ஆகி அதையே பாத்துக்கிட்டு இருக்கிறது. அது இல்லாம இப்ப நாங்க நல்லா இருக்கோம் அப்படின்னு நம்மளோட குரூப்ல வந்து பகிர்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. தானா கலண்டுரும் மேடம். இதெல்லாம் தேவையில்லாத கலண்டுரும். இதை பண்ணும்போது இதுவும் ஒரு சாதனம் தான். இது பண்ண அது எல்லாம் அவங்களுக்கே தோணும். ஓஹோ இப்படி இருந்தோமே இது இல்லையே அப்படின்னு. ஏன்னா நீங்க அதை பார்த்துக்கிட்டே ரொம்ப நேரம் பண்ண முடியாது. நீங்க பேசிக்கிட்டே ஓகேம்மா. சுவாசம் மாறிடும். ம். அதோட ஆ இம்பாக்ட் வந்து உங்களுக்கு வேற மாதிரி இயற்கை தெரிவிச்சிரும். ஓகே. சோ ஓகே. 48 நிமிடம் அச்சீவ் பண்ணுங்க. என்ன வேணாலும் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவோம். அவ்வளவுதான். சரிம்மா. தானா இயற்கை இழுத்து கொண்டு வந்துரும். அது அனுபவப்படட்டும்னு நாங்க சொல்லல. ஓகேம்மா. ஓகே. அதுதான் ஒரு நன்றிம்மா. என்கரேஜ்மெண்ட். அதுதான் எல்லாத்துக்குமே. இன்னும் யாருக்காவது கேள்விகள் இருக்கா? எனக்கு ஒரு கேள்வி இருக்குமா. சொல்லுங்க டாக்டர். நேத்து வந்து பேசும்போது நீங்க சொல்லியிருந்தீங்க இந்த வளர்ப்பிறை டைம்ல வந்து நம்ம இந்த முத்ரா செய்யும் போது எமோஷன்ஸ் கவனிங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு சொன்னீங்கம்மா. ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே செய்யும் போது அது எமோஷன்ஸ் என்ன அது ரியலைஸ் பண்ணனா கொஞ்சம் கோவமா இருந்துச்சு. ஸோ இந்த டைம்ல இந்த முத்ரா செய்யும் போது இஸ் இட் அந்த எமோஷன்ஸ் அதை தூண்டி விட்டு அப்புறம் அதை வந்து குறைக்குமா, இல்ல இந்த முத்ரா செய்யும் போது நம்ம அந்த கோபம் வந்து த்ரூ அவுட் த டே எப்பயாச்சும் அந்த கோபம் வரும்போது அது நம்மள அது சப்ரஸ் பண்ணுமா, அது எப்படி ஆக்சுவலி இட் ஒர்க்ஸ்? அதுதான் நீங்க சொன்னது முதல்ல சொன்னதுதான்மா கரெக்ட். அது வந்து அந்த அழுக்க கிளீன் பண்ணும்போது அதை தூண்டி விட்டு அதுக்கப்புறமா அதை வந்து குறைக்கும். ஓ அப்படிங்களா. இப்ப வந்து ஒரு பைப்ல வந்து ஒரு அழுக்கு இருக்கு அப்படின்னாக்க நம்ம அங்க ஃபோர்ஸ்ஃபுல்லா வந்து தண்ணி அடிக்கும் போதுதான் அந்த அழுக்கு சரியா போகும் இல்லைங்களா? ஜஸ்ட் ஒரு சிம்பிளா நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். ஓகேமா. அப்ப அது வந்து வெளியே வந்து அது அதுக்கப்புறமா வந்து அது நல்லா செட்டில் ஆகும். உங்களுக்கு நீங்க இதையே நோட்டீஸ் பண்ணுங்க, எப்படி வந்து உங்களுக்கு அந்த மாற்றம் கிடைக்குதுங்கிறது நல்லா உங்களால உணர முடியும். சரிங்கம்மா. அப்ப அதே கண்டினியூ பண்ணிக்கிட்டே அதே ஃபிங்கர்ல கண்டினியூ பண்ணிக்கிட்டே வர வேண்டியதான் அது. கண்டிப்பா நீங்க உங்களோட டைமையும் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணணும். அதாவது நீங்க வந்து இப்ப அவேர் ஆகுறீங்கல்ல, எனக்கு வந்து கோபம் ஜாஸ்தி ஆகுது அப்படிங்கிறது அதுவே பெரிய விஷயம் தானே. ஆமா, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே அது ட்ரை பண்ணும்போது அதான் யோசிச்சேன், இது திடீர்னு இந்த மாதிரி ஏன் இப்படி வருது அப்படின்னு தான். உங்களுக்கு அந்த அவேர்னஸ் வருதுங்கிறதே பெரிய விஷயமா. மெனி டைம்ஸ் நம்ம அதை நோட்டீஸ் பண்ணாமே போயிட்டு இருப்போம். நீங்க பாத்தீங்கன்னா இந்த அவேர்னஸ் வருதுங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அது வந்து ஜாஸ்தி ஆக்கி அதுக்கப்புறம் பின்ன குறைக்கும். சில பேருக்கு அந்த மாதிரி ஆகும், சிலவங்களுக்கு அப்படி ஆகாது, வேற மாதிரி ஆகும். ஒருத்தருக்கு ஒரு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். பயிற்சி செய்யும் போது இப்ப உடல்ல ஏதாவது உபாதை இருந்ததுன்னாக்க அந்த இடத்துல போய் அந்த எனர்ஜி போகும்போது அந்த எனர்ஜி தடைப்படும். ஏதாவது ஒரு பர்டிகுலர் பாகத்துல நமக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தாலோ, கழுத்து வலி, தோல் வலி அந்த மாதிரி இருந்தாலோ, இல்ல நமக்கு தலையில அடிபட்டு இருக்கலாம் சின்ன வயசுல, அந்த இடத்துல போய் அது வந்து அந்த எனர்ஜி தொடும்போது அது வந்து அதை புஷ் பண்ணிக்கிட்டு அந்த அழுக்க கிளியர் பண்ணி போக பார்க்கும். அப்ப வந்து அந்த வலி சில சமயம் ஜாஸ்தி ஆகும். சரிங்கம்மா. பட் வந்து சொல்லுங்க மேடம், முடிங்க. சோ அதனால அதுக்காக நம்ம பயப்பட வேண்டாம்.
அது சரி வந்து நம்ம செய்ய செய்ய நமக்கு வந்து கிளியர் ஆகி நம்மளுக்கு நல்ல, அதாவது இந்த இடத்துல வந்து நமக்கு பிரச்சனை இருக்குங்கிறதே இந்த பயிற்சி உங்களுக்கு காட்டி கொடுத்துரும். ரொம்ப ஓ சின்ன வயசுல ஏதாவது அடிபட்டிருக்கலாம், அது வந்து கம்ப்ளீட்டா சரியாகாம இருந்திருக்கலாம், அது ஒரு சின்ன காயம் உள்ள இருக்கலாம். அது வந்து நீங்க இந்த பயிற்சி செய்யும் போது அந்த இடத்துல போய் அது தடைப்படும் போது உங்களுக்கு நமக்கு இங்க பிரச்சனை இருந்திருக்கு அப்படிங்கிறது புரிய வரும். அதுவே வந்து தானா கிளியரும் ஆகும். அதாவது நீங்க பொறுக்கக்கூடிய வரைக்கும் என்ன முடியுதோ அதை வந்து டைம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும், பயப்படாம இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகலாம். சரிங்கம்மா. இதை விட கொஞ்சம் கூடுதல் தகவல் கொடுக்குறேன் எல்லாத்துக்காக. ஆக்சுவலா நம்ம இந்த முதல்ல மேடம் வந்து சொன்னாங்கல்ல, மூச்சை கவனிங்க, 1/2 மணி நேரத்துக்கு ஒருக்கா நோட் பண்ணுங்கிறதே என்னன்னா, உங்களுடைய மனதை உள்நோக்கி திருப்புற முகம்தான் இது. உள்நோக்கி திருப்புறது. நம்ம எப்பவுமே நம்ம மனசு வெளியிலே தான் பார்த்துட்டலையே, கண்ணு பார்க்கும், காது கேட்கும், அதுக்கெல்லாம் அப்படியே அலைபாஞ்சுக்கிட்டே இருக்கும். எப்போ சுவாசத்தை நீங்க கவனிக்க முற்படுறீங்களோ அப்பவே உள்நோக்கி திருப்பம் ஆரம்பம். அடிக்கடி பார்க்க நீங்க உள்முகமா திருப்புறது பழகும். அதனாலதான் நீங்க முதல்ல இதெல்லாம் பண்ணாலும் நீங்க செய்ய அப்பப்போ நீங்க மூச்சை கவனிக்கணும், அப்போ உள்முகமா திருப்புறீங்க. இந்த பிராக்டிஸ் வந்து கிட்டத்தட்ட பிரத்யாகாரம்னு சொல்லுவோம். அஷ்டாங்க யோகம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். வித்ட்ராயல் ஆஃப் சென்சஸ். அந்த உள்முகமா திருப்புறது தான் இந்த சுவாசத்தை கவனிக்கிறதே. நீங்க பண்ண உங்களுக்கு அந்த பிராக்டிஸ் வந்து உள்முகமா திருப்பப்படும். அதை நீங்க கண்டிப்பா உணர்வீங்க. உங்களுக்கு ஒரே ஒரு வைராக்கியம் தான் வேணும், சுவாசம் கரெக்டா செக் பண்ணி இதை பண்ணிட்டே இருக்கணும். ஆட்டோமேட்டிக்கா அந்த உள்முகம் திருப்பல் வரதான் உங்களுக்கு இதோட எஃபெக்ட் நல்லா புரிய ஆரம்பிக்கும். நீங்க அதை உணர்வீங்க, அனுபவபூர்வமா உணருங்க செய்து. சரிங்கம்மா, ரொம்ப தேங்க்ஸ்ங்க. தேங்க்ஸ் அம்மா. அம்மா வணக்கம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நம்ம உட்கார்ந்து செய்யறப்ப வந்து பாதம் 2 பாதமும் வந்து ஒட்டி இருக்கலாமா இல்ல கேப் இருக்குங்களா? பாதம் தரையில படக்கூடாது ஐயா. அது தவிர உங்களுக்கு எப்படி சௌரியமா இருக்கோ அப்படி வச்சுக்கலாம். ஓகே ஓகே, நன்றிங்க. ஓகே, இன்னொன்னு வந்து ஏன் வந்து ரொம்ப பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும். அதாவது ஏன் நம்ம கால் வந்து பாதத்துல படக்கூடாது, அதாவது தரையில வந்து நம்ம பாதம் படக்கூடாது நம்ம அந்த ப்ராக்டிஸ் செய்யறப்ப, அது கொஞ்சம் விளக்கி சொல்லிட்டீங்கன்னாக்க கொஞ்சம் எல்லாத்துக்கும் சுலபமா இருக்கும்னு நினைக்கிறேன். மேடம் நீங்க சொல்றீங்களா? சொல்றேன் மேடம். அதாவது நம்மளுக்கு வந்து அந்த உடம்புக்குள்ளால பலவிதமான சக்திகள் பரவுதுயா. அதாவது எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வருது, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி வருது, போட்டான் எனர்ஜி, ஒளி எனர்ஜி வருது. எல்லாமே அத்தனை சக்திகளும் உடலுக்கு தேவை. ஆனா நமக்கு சூரியன் மூலம் கிடைக்கிறது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி தான். அதுதான் உள்ளால ஒவ்வொரு உறுப்பும் தனக்கு வேண்டியபடி, இப்ப நியூரான்ஸ் வந்து எலக்ட்ரிக்கல் சிக்னலா மாத்தி உள்ளால அயன் எக்ஸ்சேஞ்ச் நடந்து போகும். இப்போ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப குறைந்த லெவல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நியூரான்ற செல்லுல வந்து கடத்தப்படுற எலக்ட்ரிக்கல் எனர்ஜியோட வோல்டேஜ் எவ்வளவு தெரியுமா? -70 மில்லி வோல்ட். -70 மில்லி வோல்ட். இது வந்து சயின்ஸ், நாங்க கெஸ் பண்ணி சொல்லல. சயின்ஸ்ல கொடுத்துருக்காங்க. நீங்க எந்த புக்கையும் நியூராலஜிக்குரிய புக்கை படிங்க, அதுல இருக்கும். அந்த -70 மில்லி வோல்ட் நமக்கு கடத்தப்படும் போது நீங்க வந்து எர்த்துல வச்சீங்கன்னா அது லீக் ஆகி கீழே போயிடும். நீங்க கரண்ட் எலக்ட்ரிக்கலுக்கே நம்ம என்ன பண்ணுவோம், 230 வோல்ட்ஸ் வாரதே வீட்டுல எர்த்து பண்ணி தான் நம்ம வந்து கரெக்டா எல்லாத்தையும் கனெக்ஷன் கொடுத்துருப்பீங்க, வயரிங்லாம். அப்போ இந்த ரொம்ப நுண்ணிய அளவான இந்த சக்திகள் உள்ளால நுழையிறத நீங்க எர்த்துல மெட்டல்ல டச் பண்ணிட்டீங்கன்னா அது சல்லுன்னு எடுத்துக்கிடும். உங்களுக்கு உள்ளால அந்த சக்தி போய் முழுமையா சேராது, லீக் அவுட் ஆகி வெளியில போயிடும். அந்த இம்பாக்ட் இருக்காது. இதுதான் காரணம். புரிஞ்சுதா ஐயா? ஓகேங்கம்மா, மிக்க நன்றிங்கம்மா. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, ரொம்ப நன்றிங்கம்மா. நன்றி. வேற யாரும் கேட்கணுமா? ஸோ நம்ம சொன்ன மாதிரி இந்த குரூப்பை வந்து நம்ம கண்டினியூ பண்ணி நடத்துவோம். டெய்லி நீங்க எத்தனை நிமிடம் ப்ராக்டிஸ் பண்றீங்க, உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நீங்க வந்து சொல்லிக்கிட்டே வரலாம், அந்த குரூப்ல சொல்லிக்கிட்டே வரலாம். ஏதாவது முக்கியமான சந்தேகங்கள் இருந்தாலும் அங்க கேட்கலாம், நம்ம வந்து பதில் சொல்லுவோம். இதுல முக்கியமா நீங்க இந்த ப்ராக்டிஸை நல்லா ஸ்டெபிலைஸ் பண்ண ஆரம்பித்த பிறகு
ஒரு பல மாதங்கள் கழிந்த பிறகு திதி சம்பந்தப்பட்ட பிரதமை, த்விதியை, அந்த திதி சம்பந்தப்பட்ட அட்வான்ஸ்ட் பிராக்டிஸ் முறைகளும் வந்து நம்ம இதுல சொல்லி தருவோம். அதனால வந்து முதல்ல நம்ம இந்த பிராக்டிஸ நல்லபடியா செஞ்சு அந்த 48 நிமிடங்கள் தினமும் செய்து அதை செய்ய ஆரம்பிச்சு நல்லா செஞ்சிட்டு இருக்கும் போது நம்ம இந்த அட்வான்ஸ் பிராக்டிஸும் வந்து நம்மளோட கூட பயணிப்பவர்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் அப்படிங்கிறது சுவாமி சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் மனசுல நிறுத்திக்கிட்டு நம்ம நல்லபடியா வந்து பிராக்டிஸ் பண்ணணும். ஸோ இந்த பிராக்டிஸ் பண்றதுனால இப்ப அம்மா சொன்ன அந்த சுத்த உஷ்ணம் நம்ம உடம்புல வந்து செட் ஆகி அது இன்னும் நல்லா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நம்ம நேச்சர் அலைன்ட் இந்த முத்ராவை செய்யும் போது நம்மளுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். ஸோ இதை நம்ம வந்து அதனால கண்டினியூஸா செஞ்சுக்கிட்டே வரணும். ஐயா இந்த குரூப்ல வந்து எல்லாரும் இணைச்சதுக்கு நம்ம ராஜு ஐயாக்கு பெரிய நன்றி சொல்றோம். மிக்க நன்றி ஐயா. உங்களுடைய சேவை வந்து ரொம்ப பெரியது. நீங்க வந்து இந்த குரூப்பை வந்து இவ்வளவு அழகா எடுத்து கொண்டு வந்து நம்ம வந்து இத்தனை நாட்கள் பயணிச்சு இந்த பயிற்சியை செஞ்சுக்கிட்டு வரோம். இதை இன்னும் நல்லா கண்டினியூ பண்ணி செய்யணும். நீங்க எல்லாரையும் ஊக்குவிப்பீங்கிறது கண்டிப்பா நான் நம்புறேன். ரொம்ப நன்றி ராஜு ஐயா. இந்த குரூப்ல வந்து நன்றிமா. ஆனா நீங்க 2 பேர் இல்லைன்னா இந்த குரூப் ஒண்ணு நடத்த முடியாது. அம்மா தாமரை செல்வி ரொம்ப அழகாக என்னைய கேட்டீங்களா, சிம்பிளா என்ன சொல்லலாம், எங்கேருந்து வந்தோமோ இந்த பயிற்சினால திருப்பி அங்க சுத்தமாக போயிடுவோம். இதுதான் நம்மளோட பர்பஸ் இந்த லைஃப்ல. இந்த பர்பஸை நம்மளால இந்த சின்ன ஒரு எளிய பயிற்சினால நம்மளால பூர்த்தி செய்ய முடியும். இதுதான் என்னோட வேண்டுகோள். ஒவ்வொரு பார்ட்டிசிபென்டும் இங்க இருக்கிறவங்க இந்த குரூப்பை விட்டு போயிடாதீங்க. இது சாதாரண ஒரு முத்திரை பயிற்சி மட்டும் இல்லை, உங்களை முக்திக்கு கொண்டு போகக்கூடிய சின்ன பயிற்சியா இருந்தாலும் ஒரு ஆழமான முதிர்ச்சியான ஒரு பயிற்சி. இந்த காலகட்டத்துக்கு அது நம்மளுக்கு சுவாமி கொடுத்தது பெரிய நம்மளுக்கு பாக்கியம். அவருக்கு இந்த சேவை நம்ம செய்யறது நம்மளுக்காக தான் செய்யும், அவருக்காக இல்லை. இருந்தாலும் அவரு வழி நடத்துறதுக்கு நம்ம அவரோட சேர்ந்து செய்யறதுக்கு நம்ம பெரிய பாக்கியமா இருக்கு. சார் அடுத்தது இன்னொரு ரிக்வஸ்ட், அதாவது சிலவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், யாருக்கு வந்து ரிசர்ச் இதுல பண்ணணும், இன்னும் கொஞ்சம் ஆழமா போகலாம். ஏன்னா சிலவங்க வந்து அந்த ப்ரொஃபஷனுக்கு யூஸ் பண்றவங்க எல்லாம் இருக்காங்க. அவங்க வந்து க்ளூல போடலாம், அவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு. அதுக்கு தகுந்தபடி நம்மளும் இன்புட் கொடுப்போம். இன்னொன்னு, அனைவருமே இதுல ஆக்டிவா பண்ணாதான் எங்களுக்கு ஒரு ஊக்கமா இருக்கும். ஒரு ஆளு 2 ஆளுனா எங்களோட டைமே அதுக்கு அவ்வளவு தூரம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமான்னு தெரியாது. ஸோ எவ்வளவு தூரம் அவங்க கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்தபடி அடுத்த லெவலுக்கு நாங்க கொண்டு போறோம். ஸோ அனைவருடைய ஃபீட்பேக் வந்து ரெகுலரா வரட்டும். ஏன்னா கிளாஸ் இல்லாட்டாலும் இவ்வளவு நேரம் செஞ்சேன், இன்னைக்கு செய்யல, இந்த பிரச்சனை செஞ்சாலும் செய்யட்டாலும் போடட்டும். இது ஒரு ரொட்டீன் பிராக்டிஸா இருந்தா தான் இது கண்டினியூ ஆகும் சார். அது எல்லாத்தையும் ரிக்வஸ்ட் பண்ணிடுங்க. ஒண்ணுமா, ரொம்ப பேர் இந்த குரூப்ல வந்து இதுல அட்டென்ட் பண்ணல. ஆனா யாருக்கூட ஒரு 240-250 பீப்புள் இன்னும் மெயின்டைன் பண்றாங்க. இதுல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 பேருக்கு மேல வைத்தியர்கள், ஆயுர்வேதா சித்தா வைத்தியர்கள். அவங்கள ஏன் முக்கியமா சேர்த்தேன்னா, அவங்க இதை வந்து பேஷண்ட்டை கொண்டு போவாங்கன்றதாக தான் சேர்த்தேன். அப்ப கண்டிப்பா அவங்க வந்து இந்த வீடியோஸை வந்து அவங்க ஃப்ரீ டைம்ல பார்ப்பாங்க. ஏன்னா இந்த குரூப் is still maintaining, only few of them are exiting here and there, but the whole core of the group is there. அப்ப இந்த வீடியோஸை வந்து அவங்க பாக்குறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம சில பேர் நீங்க நம்ம சொல்ற மாதிரி முதியோர்கள் இருப்பாங்க வீட்டுல, இளைஞர்கள் இது செய்வாங்க, அவங்களுக்காக இது போய் ரீச் பண்ணும். கண்டிப்பா இல்ல சார், நாங்க பாக்கட்டும். நாங்க என்ன சொல்றோம்னா, டெய்லி இந்த 30 பேரோ 35 பேரோ தினம் அந்த மெசேஜ் ஒரு 2 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி குரூப்ல மெசேஜ் போடட்டும். அவங்க பாக்குறாங்க பாக்கலங்கிறது எங்களுக்கு கேள்வி இல்லை. இன்ட்ராக்ஷன் இருக்குன்னா பார்க்காங்கிறது எங்களுக்கு அது ப்ரூஃப், அவ்வளவுதான். சோ அவங்க அனுபவத்தை கொடுக்கட்டும், அவங்களுடைய டவுட்டை கேட்கட்டும், ஆராய்ச்சி பண்றதுக்கு. ஏன்னா இந்த இதை நம்ம எல்லாத்துக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா அவங்க அந்த டாக்டர்ஸோட சப்போர்ட் எங்களுக்கு வேணும். அதுக்காக தான் கேட்கிறோம். ஏன்னா அது பயனாளிகளா இல்லாம இதுக்கு இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலா இன்புட்ஸ் சயின்டிபிக்கா சேர்த்தா எங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். அதனால அவங்களாம் அந்த இது கொடுக்கட்டும். அவங்க ஏன்னா ஒரு 2 நிமிஷம் கொடுத்தாங்கன்னா நமக்கு அந்த ஃபீட்பேக் கொடுக்கும்போது அவங்க கொடுக்கறத வச்சு அடுத்தது நாங்க அடுத்தது இம்ப்ரூவ் பண்ணலாம்னு தெரியும். பிளஸ் அவங்க ரிசர்ச் பண்ணலாம்னு நினைச்சாலும் என்னன்றதும் நம்ம வந்து அதையும் நம்ம கேட்கலாம்,
அவங்க பண்ணிட்டு அதோட அவுட்புட்டை கொடுத்தா இன்னும் சமுதாயத்துக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அதுதான் கேட்கிறோம். சரிங்க. இந்த குரூப்ல சில பேர் இருக்காங்க. நம்ம சக்தி இருக்காரு, சுவாமிக்கு தெரியும். அவங்க கொஞ்சம் ஆன்மீகத்துல உயர்ந்த நிலையில உள்ளவங்க. அவங்க அதை பயிற்சி பண்ணாங்கன்னா, ஏற்கனவே அவங்க சொன்னும் போது ஃபிங்கர்ஸை டச் பண்ணும் போது எங்க போய் அது எஃபெக்ட் தெரியுதுன்னு அவர் சொன்னார். குரூப்ல தான் இருக்காங்க. அந்த ஆர்கன்ஸ சொன்னா நல்லா இருக்கும் சார். அது வந்து மற்றவங்களுக்கு சொல்லும்போது அந்த பாதையை கண்டுபிடிக்க ரொம்ப கடினம் மற்றவங்களுக்கு. அந்த நாடி வந்து அந்த உயர்ந்த நிலையில இருக்கவங்க எல்லாம் தொட்ட உடனே இதை தொட்டா, இந்த விரல் தொட்டா இந்த ஆர்கன்ல போய் படுது, இந்த விரல தொட்டா இதுக்கு போகுது அப்படிங்கறதெல்லாம் அவங்க பகிர்ந்துகிட்டா மற்றவங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும், ரொம்ப உதவியா இருக்கும். அதைத்தான் கேட்கிறோம். அந்த இன்டராக்ஷன் இல்ல. செய்யறது மாத்திரம் இல்ல, நான் செய்யறேன்னு சொல்லட்டும், இன்னைக்கு செய்ய முடியலன்னு சொல்லட்டும், இவ்வளவு நேரம் தான் செஞ்சோன்னா அதுல இருந்து நம்ம வந்து கொஞ்சம் சில இன்புட் கொடுப்போம். அதுக்குதான் சொல்றோம். ஏன்னா அந்த கண்டினியூட்டி விட்டுறக்கூடாது. 5 நிமிஷமா டெய்லி பண்ணிருங்க. எவ்வளவு கஷ்டமான காரியமா இருந்தாலும் தூங்கும் முன்னாடி கரெக்டா சுவாசத்தை கவனிச்சு ஒரு 5 நிமிஷம் பண்ணிடுங்க. பழக பழக இயற்கையே உங்களுக்கு வந்து ரொம்ப துணை புரியும். சரிங்கம்மா. அதனால டெய்லி இதுக்குன்னு ஒரு 2 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணட்டும். அதுதான் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறோம். ரிசர்ச் மனப்பான்மை இருக்கவங்க பண்ணுனா ரொம்ப நாங்க வந்து அதை வரவேற்கிறோம். சரிங்க. அதுதான் எங்களோட நோக்கம். ஒரு சில முக்கியமான அறிவிப்புகள் இங்க வந்து நம்ம இனி புதுசா யாரையும் ஜாயின் பண்ண வேண்டாம் இந்த குரூப்ல. ஏன்னா வந்து இந்த பிராக்டிஸை வந்து இது வரைக்கும் கேட்டு இது பண்ணாதவங்க புதுசா ஜாயின் பண்ணா அவங்க வந்து பேசிக் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டாங்கன்னா அது வந்து பிரச்சனை ஆகும். அதனால இனி புதுசா வந்து இதை கத்துக்கணும்னு நினைக்கிறவங்களோட நேம்ஸை நீங்க செப்பரேட்டா வச்சுக்கோங்க. நம்ம வந்து இன்னும் கொஞ்ச நாட்கள் கழிச்சு நீங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணி இன்னொரு பேட்ச் ஆரம்பிக்கணும்னா அது எப்படிங்கறதெல்லாம் நம்ம யோசிச்சு செய்யலாம். அதனால இந்த குரூப்பை வந்து இப்படியே வந்து மெயின்டைன் பண்ணுவோம். இதுல வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்க வந்து நம்மளோட குழு வந்து மலேசியால வந்து இந்த புத்தகமும் இந்த ஆப்பும் வெளியிடுறதுக்கு சித்தர்கள் மாநாடு ஒண்ணு மலேசியால நடக்க போகுது. அதுக்கு வந்து நம்ம வரதா வந்து இப்ப பிளான் நடந்துட்டு இருக்கு. அப்படி அங்க நம்ம வந்தோம்னா உங்க எல்லாரையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கும். அதனால வந்து அது வரும்போது நம்ம வந்து குரூப்லயும் இன்ஃபார்ம் பண்றோம். அங்க வந்து நம்ம ஒரு ஆப் ஒன்று டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். இந்த முத்திரை வந்து எல்லாருக்கும், எல்லா இண்டிவிஜுவல்ஸ்க்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆப் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஆப்பும் ரெடி ஆனதுக்கு அப்புறம் வந்து நம்ம எல்லாருக்கும் இதை கொண்டு போய் சேர்க்கலாம். இப்ப இங்க இருக்கிற நம்ம இந்த 25-30 பேரோட முக்கியமான பணி என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு டெய்லி 48 நிமிஷம் அந்த பண்ணி ஸ்டெபிலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளோட ஃபேமிலியில உள்ள நியர் அண்ட் டியர் ஒன்ஸுக்கு நம்ம சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கலாம். எஸ்பெஷலி வந்து வயதானவர்களுக்கு, வீட்டுல உள்ள வயதானவர்களுக்கு நம்ம இதை சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கணும். அப்படி செய்யும் போது அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு உபாதை இருந்தா அதையும் வந்து குரூப்ல கேட்கலாம். இதை வந்து நிறைய பேருக்கு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணும்போது, இப்ப குழந்தைகளும் நம்ம சொன்னோம், ஒரு 10 வயதுக்கு மேல உள்ள குழந்தைகளும் வந்து இதை வந்து செய்யலாம். ஆனா ரொம்ப கம்மியான நிமிஷம், ஒரு 2 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம், அந்த மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு இப்பவே நம்ம செய்து பழக்கிட்டே வந்துட்டோம்னா வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு இது கிடைக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், நல்ல ஒரு பலன் கிடைக்கும். அதனால வந்து அதை வந்து நம்ம மனசுல வச்சுக்கிட்டு அப்படி செய்யலாம். நேத்திக்கு ஒரு அம்மா வந்து ஆட்டிசம் பத்தி கேட்டிருந்தாங்க. ஆட்டிசம் உள்ள குழந்தைகள் வந்து இதை செய்யலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்க இப்ப ஆட்டிசம் உள்ள குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வந்து இதை பத்தி பேசினோம். அப்ப நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னாக்க வந்து வலது பக்கம் செய்யும் போது அவங்க வந்து புத்திக்குண்டான விரல், அதாவது கட்டை விரல்ல வந்து அவங்க பயிற்சி செய்யலாம். ராஜு ஐயா, நீங்க முடிஞ்சா அவங்களுக்கு அதை இன்ஃபார்ம் பண்ணுங்க. கட்டை விரல்ல வந்து வலது பக்கம் கட்டை விரல் புத்திக்குண்டான விரலை வந்து அவங்க பயிற்சி செய்யலாம். இது வந்து அவங்க நடுவிரலால் இப்படி தொடருது. இந்த வீடியோ பார்த்து கூட அவங்க சொல்லி கொடுக்கலாம். இந்த ஆட்டிசம் உள்ள குழந்தைங்களுக்கு வலது பக்கம் கட்டை விரல், தம் ஃபிங்கரை இடது கை நடுவிரலால தொடருது. இது வந்து அவங்க கிட்டத்தட்ட 1 வருடம் வரைக்கும் பிராக்டிஸ் பண்ணலாம். நிச்சயமா வந்து அவங்களுக்கு இது புத்திக்கான விரல் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு நல்ல ஒரு வித்தியாசம் தெரியும். இதுக்கு அடுத்தது அவங்க சித்தத்துக்கு உண்டான சிறு விரலை செய்யணும். சோ இப்படி முதல்ல அவங்கள ஆரம்பிக்க சொல்லலாம். வளர்பிறையில, தேய்பிறையில செய்யும் போது இடது கை மோதிர விரலை வந்து வலது கை நடுவிரலால தொடும்படி அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். அவங்கள முதல்ல வந்து அவங்களால தொடக்கூடிய, அவங்களுக்கு அந்த சிலருக்கு வந்து மோட்டர் டிசபிலிட்டிஸ் இருக்கும், அவங்களால செய்ய முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்படி உள்ளவங்களுக்கும் நம்ம கையை வந்து எடுத்துட்டு வந்து செய்ய வைக்கலாம் அவங்களுக்கு.
இந்த நுனியை மட்டும் தொடாம நம்ம செய்ய வைக்கலாம் அந்த குழந்தைங்களை. அது வந்து அவங்கள செய்ய வச்சு பார்க்க சொல்லுங்க. அதுல வந்து நிச்சயமா அவங்களுக்கு ஒரு டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ இதுதான் வந்து ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு. அதனால வந்து நம்ம சித்தர்கள் கூறியபடி 50 வயதுக்கு மேல உள்ளவங்க நீங்க சொன்னபடி இந்த பயிற்சியை செய்யறதுனால அது வந்து எதிர்பார்ப்புகள்லாம் இல்லாம சந்தோஷமா இருக்கக்கூடிய வாழ்வு வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கான நல்ல வாய்ப்பு இருக்கு. பாரமில்லா பெருவாழ்வு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அந்த 50-60 வயசுக்கு மேல ஆனதுக்கு அப்புறம் எல்லா பாரத்தையும் இறக்கி வச்சுட்டு நிம்மதியா இருக்கிறதுக்கான வழியை வந்து இந்த பயிற்சி வந்து நல்லபடியா நமக்கு கொடுக்கும். எவ்வளவு பணம் இருந்தாலும் நமக்கு இந்த இந்த பீஸ் வந்து நமக்கு கிடைக்காது. அது வந்து நம்ம எல்லாருமே அனுபவிக்கிறது தான். அதனால வந்து முக்கியமா வந்து இந்த பயிற்சி செய்ய செய்ய நம்ம உள்நோக்கு பார்வை எப்படி மேடம் சொன்னாங்களோ அது வருதுனால புற விஷயங்கள்லாம் வந்து நம்மள பாதிக்காது. நம்ம வந்து நம்மள வந்து ஹர்ட் பண்ணவங்க கூட நம்ம வந்து மன்னிக்கக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு வந்துடும். இதெல்லாம் வந்து நாங்க ஜஸ்ட் லைக் தட் சொல்லல. இது வந்து நிறைய பேர் எங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஒரு அம்மா சொன்னாங்க இந்த மாதிரி நான் வந்து அவங்களோட வந்து ஒரு வாக்குவாதத்தினால அவங்கள பார்க்காமயே இருக்கக்கூடிய நிலைமை வந்துருச்சு. அவங்கள பார்த்தாலே எனக்கு பிடிக்காது, நான் பார்க்காமயே இருந்துட்டு இருந்தேன். ஆனா இந்த பயிற்சி செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த மன்னிக்கிற மனப்பான்மை வந்து இப்ப அவங்களோட பார்த்து பேசி அந்த இதை சார்ட் அவுட் பண்ணி இப்ப வந்து நாங்க வந்து தினமும் பார்க்கக்கூடிய நிலைமைக்கு எனக்கு அந்த பயிற்சி வந்து கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சோ அதனால இப்படி ஒரு பெரிய மாற்றங்கள் நிறைய வந்து நம்ம இந்த பயிற்சியில வந்து பாக்குறோம். அதுக்கப்புறம் வந்து கிராட்டிடியூட், அதாவது நன்றி உணர்வு, அது வந்து நமக்கு கிடைச்சிருக்கிற எல்லா விஷயமும் நம்ம சுவாசத்தையே வந்து ரொம்ப கேஷுவலா தானே நினைச்சிட்டு இருந்தோம். இப்ப சுவாசம் எவ்வளவு முக்கியமானதுங்கிறது வந்து நமக்கு இப்போ இந்த பயிற்சினால தெரியறது இல்லையா? சோ அந்த நன்றி உணர்வு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு கிடைச்சு நம்ம வந்து கடைசி காலங்கள்ல வந்து ரொம்ப சந்தோஷமா எந்தவித இதுவும் அஃபெக்ட் பண்ணாம நம்ம உள்நோக்கு நம்மளோட பாதையில போறதுக்கு வந்து இந்த பயிற்சி வந்து ரொம்ப முக்கியமா இருக்கும். அதனால நீங்க எல்லாரும் வந்து நல்லபடியா பயிற்சி செஞ்சு உங்களுடைய அனுபவங்களை இதுல கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். சொல்லுங்கம்மா. மேம், வேதாத்ரி மகரிஷியோட மெடிடேஷன்ஸ் எல்லாம் பண்றோம். நித்யானந்த தவம் அந்த மாதிரி அந்த தவம் பண்ணிட்டு இருக்கும் போது இதையும் பண்ணனால ஒரு ஹீட் ஆகுது, அந்த மாதிரி எதுவும் ப்ராப்ளம் வராதா? அந்த தவம் பண்ணும்போது இதை சேர்த்து செய்ய வேண்டாமா? அது தவத்தை முடிச்சிட்டு நீங்க இதை செய்யலாம். இல்ல ஒரே நாள்ல அதுவும் இதுவும் பண்ணலாம், செய்யலாமா? அதெல்லாம் செய்யலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. அந்த தவமே உங்களுக்கு வந்து நல்ல விதமா அதுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இதனால இருக்கு. அதனால அந்த தவத்தை முடிச்சிட்டு இல்ல இது செஞ்ச பிறகு தவம் செய்யறது அது எல்லாமே செய்யலாம். கண்டிப்பா செய்யுங்க. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். சோ இதோட நம்ம முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். வேற யாருக்கும் எதுவும் கேள்விகள் இல்லைன்னா இதோட முடிச்சுக்கலாம்.